ஏன் அந்த கர்மானாலே எல்லாமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ பாவம் செஞ்சுட்டோம் போல தெரியுது, அந்த கர்மா தான் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கர்மாலே நல்ல கர்மா போனது என்பதில் பண்ணியிருப்போங்க. அந்த நல்ல கர்மா நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எந்த கிரக அமைப்பு வச்சு தெரிஞ்சுக்கலாம். கர்மா அப்படின்னா செயல்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல குருவும் சூரியனும் இணைவோ பார்வையோ இருந்தாலும் அந்த நற்கர்மாவை நீங்க அனுபவிக்க பிறந்தவர். உங்க ஜாதகத்தில் 5, 9 குடையவர். குறிப்பா கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். அதுல நீ ஜெயிப்பையா அந்த ஒரு வரி நம்ம கிளையண்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணணும்னா கீழே படுத்து கிடக்கிற ஆள் கூட எந்திரிச்சு ஓடும். அப்ப நற்கர்மா உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா 1, 5 பகையாளியையும் அந்த தசாபுத்தி வரும்போது உறவுகளாக மாற்றி அவர் வாழ்வில் உயரத்தையும் உச்சத்தையும் தொட வைக்கிறது என்றால் மிகையே. ஐயா, எனக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பாதகமாக இருக்கு, இல்லை கெட்டு போச்சு, இதை பலப்படுத்தணும்ல. கண்டிப்பா. அதுக்கு என்னையா செய்யணும்? நான் இழந்துட்டேன் முடிஞ்சு போச்சுன்னு மைண்ட் செட் பண்ணிட்டு ஒரு சோகமான வாழ்க்கையை டிராவல் பண்ணுவாங்க இல்லைங்கய்யா, அவங்கள தோல்ல தட்டி நீ நல்லா இருப்பப்பா தைரியமா டிராவல் பண்ணுங்கிற விஷயத்த. இதே மாதிரி இன்னொரு உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் ஜாதகத்துல இருக்கு, ஆனாலும் நான் வளர்ச்சி வரல, ஒண்ணுமே இல்லைங்க, அவங்களுக்கு எப்ப அந்த வாழ்க்கை வரும்ன்றதை சொல்லுங்க. உங்களை புனிதமாக்குவது கும்பம். உங்க கூட ஒரு கும்பம் இருந்ததுன்னா ஐயா சுகமே சொல்லு. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. கடந்த மாதத்துக்கும் கூப்பிட்டு இருக்கேன், ஐயா வாங்கய்யா வாங்கயான்னு சொன்னேன். ஆனா ஐயா ரொம்ப பிஸியா இருந்தாலும் வர முடியல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. ஐயா, அந்த கர்மானாலே எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ பாவம் செஞ்சுட்டோம் போல தெரியுது, அந்த கர்மா தான் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கர்மாலே நல்ல கர்மா போனது என்பதில் பண்ணியிருப்போங்க. யாருமே பண்ணாம இருக்க மாட்டோம். அந்த நல்ல கர்மா நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எந்த கிரக அமைப்பு வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சூப்பர். பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஐயா உண்மையிலேயே ஒரு ஒரு பிரமாதமான கேள்வி. உண்மை அதுதாங்க ஐயா. எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாய் செந்தில் ஐயா உங்களை உட்கார வச்சு அப்படியே ஒரு மிராக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, அது சிறப்பாக நீங்கள் பதில் சொல்லி கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. அந்த செஷன் நம்ம பேசிக்கிறது நிச்சயமாங்க மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. நிச்சயமாங்க. ஏன் இந்த கேள்வி வந்துச்சுன்னு அதை கூட சொல்லிடுறேங்க. கண்டிப்பாங்க. என்னமோ கர்மா உங்க தாத்தா செஞ்ச கர்மா உங்கள்கிட்ட வரும், உங்க அப்பா செஞ்ச கர்மா உங்கள்கிட்ட வரும், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை பாவத்தான் சொல்றாங்களே தவிர அந்த நல்ல கர்மா புண்ணியத்தை சொல்லவே மாட்டாங்க. சரி ஐயாட்ட அதை கேட்டுருவோம், மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கிறதுக்காண்டி தான் இந்த கேள்வியும். ஐயா முதல்ல கர்மா அப்படின்னா செயல்னு அர்த்தம். நம்ம செஞ்ச நல்லது அல்லது கெட்டது, இந்த கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய ஜனனம் இருக்குன்னு முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள் இப்படியெல்லாம் சொல்லப்படுது. அப்போது இதை என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நீங்கள் கேட்குறது நற்கர்மா. ஆமாம், நல்ல கர்மா. ஆமாம். ஒரு ஜாதகத்தில் நற்கர்மா போன ஜென்மத்தில் நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஜென்மத்தின் பிறவியின் அந்த மாதிரி அடிப்படையில் இந்த ஜென்மம் எடுக்கிறோம், இந்த இடத்துல வர்றோம், ஒரு நல்லது கெட்டது நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயமாக தான் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதில் நற்கர்மா அப்படின்னு செஞ்சுருந்தா எந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் சொல்லக்கூடிய விதிகள் சிலருக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ நான் பாவம் பண்ணிட்டேனா, நான் கெட்டது பண்ணிட்டேனா அப்படின்னு அவங்க நினைக்க வேண்டாம். அந்த நல்லது பண்ணுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி சப்போஸ் கெட்டதாக இருந்தால் நல்லதாக மாற்றிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பே இருக்குது. சொல்லிடுவோம். அதையும் இப்போ சொல்லிடுவோம். நல்லதாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கட்டாயம் நம்ம சொல்லிடுவோம். நிச்சயம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருங்க. ஐயா எனக்கு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வராரு, அதெல்லாம் கவலை இல்லை. உங்கள் ஜாதகத்தில் 5, 9 குடையவர்கள் நல்ல நிலையில் 6, 8, 12 இல்லாமல், நீச்சம் இல்லாமல், குறிப்பாக உங்கள் லக்னாதிபதியோடவோ உங்கள் லக்னத்தோடவோ தொடர்பில் இருந்தால் போன பிறவியில் செய்த நற்கர்மாவை அனுபவிக்க இந்த ஜென்மத்தில் பிறவை எடுத்ததாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுது. அருமைங்க, அருமை. அப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு கன்னி லக்னம், லக்னத்திலேயே 5 குடையவர் சனி இருக்கார், அது நற்கர்மா. அது சனியே கர்மகாரங்க, அவன் கெட்டவன்லாம் நம்ம பேச வேண்டாம். 5ஆம் அதிபதி நல்லவரோ கெட்டவரோ அவர் நல்லதை செய்யறதுக்கு தான் அதிக கடமை. ஒருத்தர் தனுசு லக்னம், 5 குடையவர் செவ்வாய், அவர் 9ல் இருக்காருன்னு வைங்க, சூப்பர். மேச லக்னம், லக்னாதிபதி செவ்வாய், அவர் சிம்மத்தில் இருக்காருன்னு வைங்க, சூப்பர், அருமை. அப்போ 5, 9 உங்கள் ஜாதகத்தில் லிங்க் ஆகிக்கிட்டே வந்துச்சுன்னா குட்.
காலச்சக்கரத்துக்கு 5, 9 கூடையவர் யாரு? சூரியனும் குருவும். உங்க ஜாதகத்துல குருவும் சூரியனும் இணைவோ பார்வையோ இருந்தாலும் அந்த நற்கர்மாவை நீங்க அனுபவிக்க பிறந்தவர். இது என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு கீழே விழுந்தாலும் உங்களை எழுப்பி கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப, தைரியமா ஓடு, வாழ்க்கையில் ஒரு உயரத்தை தொடுவ, ஒரு அச்சீவ்மெண்ட்டோட உன் பயணம் இருக்குன்னு ஒரு அசிரியா அந்த பிரபஞ்சமும் நவகோள்களும் காகோரம் அந்த மந்திரத்தை, அந்த வெற்றியின் சொற்களை உச்சரிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் பின்னி எடுத்துட்டு ஓடுவாருங்க. சுகமே சொல்கையா, சூப்பர். ஏன் நம்ம கட்டத்தை பார்த்துட்டு நீ வீணா போயிருவ, அப்படி ஆயிருவ, இப்படி ஆயிருவேன்னு இருக்கு. அதெல்லாம் இருக்குதுதான். கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். அதுல நீ ஜெயிப்பையா? எந்திரிச்சு ஓடக்கூடிய வல்லமே உன் ஜாதகத்தில் இருக்கா? அந்த ஒரு வரி நம்ம கிளைண்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணணும்னா கீழே படுத்து கிடக்கிற ஆள் கூட எந்திரிச்சு ஓடும். நிச்சயமாங்க. மோட்டிவேட் பண்றதுங்கிறது ஒரு விதத்தில் இருந்தாலும் அதுக்கு பிறக்கும் போது எழுதப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே கெட்டதுன்னு இருந்தா 100% நல்லதும் இருக்கும். நல்லதுன்னு இல்லாம இருக்காது. 3 வேளை பட்னியோடு இருக்கிறவருக்கு கூட ஒரு வேளை உணவு யாராவது ஒரு மூலியமா பிரபஞ்சம் கொடுக்கும். இல்லைன்னா அது படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நற்கர்மா உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா 1, 5, 9 லக்னத்தோடோ லக்னாதிபதியோடவோ தொடர்பில் இருந்து 6, 8, 12 மறையாமல், அஸ்தங்கம் அடையாமல், அதே போல நீச்சம் அடையாமல். ஏன்னா சூரியனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா அதை கமெண்ட்ல கேட்பாங்க. 5 கூட ஒரு சூரியன் அவருக்கு அஸ்தங்கம் இருக்காமாங்க. குருவுக்கோ செவ்வாய்க்கோ அஸ்தங்கம் இல்லாமல் அந்த ஜாதகம் பலம் பெற்று பின் அவர் நற்கர்மாவை அனுபவிக்கவே பிறந்தவர். இந்த பிறவியில் இழந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடும் வல்லமையை இறைவன் கொடுப்பார். நிச்சயமா நிச்சயமா. இப்போ உதாரணமா அதுக்கு ஒரு ஜாதகம் சொல்றேன். சொல்லுங்க. ஒருத்தர் ரிஷப லக்னம், அவருக்கு சுக்கிரன் லக்னாதிபதி 11ல உச்சம், நேர 5ஆம் இடத்தை பார்ப்பார், தன்னோட 5ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் பார்வையா பார்ப்பார். அவரு 5.5 கோடி கடன். இப்போ ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 13/8/2024 அதுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி கேது புத்தியில் வந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது, கிரிட்டிக்கலாக இருக்கேன், 5.5 கோடி, வீடு வந்து நெருக்கடியாக இருக்குது, ஏதாவது இழந்துருமோன்னு பயமாக இருக்கு. நான் சொன்னேன், சாமி உங்களுக்கு லக்னாதிபதி அவர் புத்தி அடுத்தது சுக்கிர புத்தி, அவர் 11th இருக்கார், உச்சமாக இருக்கார், 5 பார்க்குறாரு. கண்டிப்பாக என்னோட மனசு என்ன சொல்லுது, உங்களுக்கு தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் ஞானியோ சித்தரோ பெரிய ஜோசியரெல்லாம் இல்லைங்க, மனசுக்கு பட்டதை பேசுகிறேங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கொண்டு வந்து அவர் காரில் ட்ராப் பண்ணது யார் என்னன்னா நம்ம ஆஃபீஸில் அவர் தான். அந்த 5.5 கோடி கடனை 6 ஆண்டுகளாக பேசாமல் இருந்த 3 சகோதரர்களும் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டு இருக்கிற அவங்க லேண்டெல்லாம் விற்று இவருக்கு சப்போர்ட் பண்ணி இவரோட சொத்தை காப்பாற்றிட்டாங்க. அருமை 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 அருமை. அப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பகையாளியையும் அந்த தசாபுத்தி வரும்போது உறவுகளாக மாற்றி உரிமை கொண்டாடி அவர் வாழ்வில் உயரத்தையும் உச்சத்தையும் தொட வைக்கிறது என்றால் மிகையே இல்லை. அருமைங்க, அருமை அருமை. அப்போ அதை நம்ம பார்க்கணுங்க. அப்போ 5, 9ங்கிறது மிஞ்சும் பலனை செய்யும் பெரியவங்க சொல்லுவாங்க. 5ம் 9ம் மிஞ்சும் பலனை செய்யும். 5ல் எவர் இருப்பினும் 5ஆம் அதிபதி எங்கிருப்பினும் அவர் சுபரே. 9ஆம் அதிபதி எங்கிருப்பினும் 9ஆம் அதிபதி யாராக இருப்பினும் அவரும் சுபரே. ஐயா எனக்கு 9ஆம் அதிபதி நீசமாயிருச்சு, எல்லாத்தையும் இழந்து மீண்டும் இந்த உலகத்துல சூப்பர் ஸ்டாரா வருவீங்கன்னு அது சொல்லுது. 0ல இருந்து ஆரம்பிச்சு ஹீரோ ஆயிருவீங்கன்னு சொல்லுது. அப்ப கட்டத்தின்படி அது இருக்கும். என்னன்னா இவ்வளவு நான் பேசிடுறேன், கிளைண்ட்டுகளுக்கு சொல்லிடுறோம், இந்த அப்பாயின்மெண்ட்டுங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்க, பார்த்து கொடுங்கிறது கிளைண்ட் என் மேல வச்சிருக்கிற அன்புல கேட்கறாங்க. அது சவாலா இருக்குங்க. அது உண்மைதானேங்க. ஆமாங்க. நானே நிறைய பேர்ட்ட சொல்லுவீங்க, கண்டிப்பா அவினாசி ஜோதிலிங்கம் ஐயாங்கிறது ஒருத்தர் தான். ஆமாங்க. நீங்க நிறைய பேர் கேட்கிறப்போ அவர் ஆன்சர் பண்றது கஷ்டம். பொறுத்திருந்தா காலதாமதமாய் தான் என்னால பண்ண முடியுது. நிச்சயமா. அதை இந்த நேயர்களுக்கு இந்த பக்தி இன்ஃபினிட்டியில சொல்லிக்கிறேங்க. நிச்சயமாங்க. குற்றம் இருந்திலும் பொறுத்தருள வேண்டும் நேயர்கள். நிச்சயமா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நான் பார்க்கறது நம்ம ஸ்டாஃப் போட்டு 5 பேர் 6 பேர் பிரிச்சு கொடுக்குற வேலையில் நான் ஒரு ஆள் தான் பார்க்கணும். நிச்சயம். அதனால கொஞ்சம் டிலே ஆகும்.
டைம் கிடைக்கும் போது நல்லபடியா பார்த்து கொடுத்தாங்க. நிச்சயமாங்க. அதை இந்த விதி இடையில சொல்றேன்னு நீங்க கோச்சுக்க வேண்டாம். இல்லைங்கய்யா, சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நேரில் போன் அடிக்கிறாங்க இல்லையா, எனக்கே நிறைய மெயில் வருது, நிறைய மெசேஜ் வருது உங்க நம்பரை கேட்டு. கண்டிப்பா நான் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் சார் ரொம்ப நாள் டிலே ஆகுதுன்றாங்க. நான் அப்பதான் சொல்லுவேன், கண்டிப்பா ஏங்க அவர் ஒருத்தர் தானே இருக்காங்க, நீங்க எத்தனை பேர் கேட்டா எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், கண்டிப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொடுத்துருவாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை நம்ம உறவுகள் சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. கண்டிப்பாங்க. ஐயா இன்னொரு விஷயம் இங்கே கேட்கணும். ஐயா எனக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பாதகமாக இருக்குது, இல்லை கெட்டு போச்சு, இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்குது, அப்போ நாங்கள் எதுக்கு இங்கே பிறந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இதை பலப்படுத்தணும்ல, கண்டிப்பா அதுக்கு என்னையா செய்யணும்? ஐயா, நம்மளோட அதிர்ஷ்டம், ஒட்டு மொத்த அதிர்ஷ்டம் ஒளிஞ்சிருக்கிற இடம் 5, 9. நீங்க கவலையப்பட வேண்டாம். உங்கள் லக்னத்துக்கு 5 குடையவர் யாருன்னு இருப்பார்ல, ஆமா 9 குடையவர்னு யாருன்னு இருப்பார்ல, அவருடைய வழிபாடை ஸ்ட்ராங் பண்ணுங்க. உதாரணத்துக்கு மேச லக்னம், 5 குடையவர் சூரியன், சூரியனார் வழிபாடு, சூரிய நமஸ்காரம், பிரதோஷ வழிபாடு, சிவன் வழிபாடு, ருத்ர பாராயணம், பைரவர் வழிபாடு, இதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல ரெமெடியா சொல்லுங்கன்னா, 12 மாசத்துக்கு சூரியன் சுத்திட்டு வருவார். ஆமா ஆமா. உங்க லக்னப்படி 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் சூரியன் 1 மாசம் இருப்பார்ல. ஆமா அப்போ இருப்பாரு. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கெல்லாம் போங்க. ஓகே. எந்த சிவாலயம் ஆகட்டும், கேதார்நாத், பத்ரிநாத், காசி, கயா, திருச்செந்தூர், எந்த டெம்பிள் உங்களுக்கு பிடிக்கும், நான் இங்கே போனால் எனக்கு வந்து கர்மா குறைன்னு மனசு சொல்லுது அப்படின்னா கிளம்பிடுங்க. நிச்சயமா. அந்த சூரியன் வந்து அந்த 1 மந்த் டிராவல் 5, 9 போயிட்டு இருக்கும், அப்போ போங்க. இல்லை 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் கோச்சாரத்தில் குரு கூடயோ சூரியன் கூடயோ சேருவாங்கல்ல, அப்போ போங்க. அருமைங்க. நிச்சயமாக 100% பலன் உண்டு. நிச்சயமாங்க. அதாவது நான் கோடீஸ்வரன் ஆகாது, நான் இழந்துட்டேன் முடிஞ்சு போச்சுன்னு மைண்ட் செட் பண்ணிட்டு ஒரு சோகமான வாழ்க்கையை டிராவல் பண்ணுவாங்க இல்லைங்கய்யா, அவங்கள தோல்ல தட்டி வருடி கொடுத்து, கவலைப்படாத நீ நல்லா இருப்பப்பா, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பிழைக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் போயிருமா, தைரியமா டிராவல் பண்ணுங்கிற விஷயத்த பிரபஞ்சம் யாராவது ஒருத்தர் மூலியமா உங்க காதுல சொல்லும். அதனால தான் தெய்வம் மனுஷ ரூபேனா. அருமை அருமை அருமைங்க, அருமை அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு உறவுகளுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஐயா நீங்க சொன்னதெல்லாம் ஜாதகத்துல இருக்கு, ஆனாலும் நான் வளர்ச்சி வரல, ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆட்கள் நிறைய இருப்பாங்க, நம்ம உறவுகள் நிறைய இருப்பாங்க. கண்டிப்பாங்க. அவங்களுக்கு எப்ப அந்த வாழ்க்கை வரும்ன்றத சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது கோச்சாரத்துல குரு வருவார் உங்க லக்னப்படி. ஆமா. 5, 9 அதிபதிகள் மேல் பயணம் செய்யும் போது, 5, 9ஆம் இடத்தை பார்க்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சே தீருவீங்க. அருமை. உங்க தகுதி என்னவோ அதுக்கான வளர்ச்சி வரும். நிச்சயமா நிச்சயமா. இன்னொருத்தர் பெரிய அளவில் வந்துட்டாரு, நான் அந்த மாதிரினா வராது. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், நம்ம சக்தின்னு ஒன்று இருக்கும், நம்ம தகுதின்னு ஒன்று இருக்கும். அந்த தகுதி எதுவோ அதை ஸ்டேபிள் பண்ணி மிகைப்படுத்தி உங்களை வாழ வைக்கிறதுக்கான வேலையை அதை செய்யும். நீங்க சொல்றத பார்த்தா ரிஷபத்துல இப்ப குரு இருக்கு. எஸ். இவர் வந்து 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பார்த்துட்டாருன்னா போதும், அன்னைக்கு உங்க லைஃப் மாறி. இப்ப கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்து இப்ப மிதுனத்துக்கு வருது இல்லைங்க. ஆமாங்க, மிதுனத்துல வருது. மிதுனத்துக்கு வரும்போது உதாரணத்துக்கு மிதுன லக்னக்காரங்களே எடுத்துக்குவோம். 5ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிரன். ஆமா, சுக்கிரனை பாத்திரலாம், இல்ல துலாம பார்ப்பார். 9ஆம் இடம் கும்பம், சனியை பாத்திரலாம், இல்ல சனியோட தொடர்புல குரு வர்றாருன்னா இப்போ உங்களுக்கு ஆறுதலான காலம். அருமை. கோச்சாரம்னு ஒண்ணு வச்சான். ஆமா. ஏன் கோச்சாரத்தை ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி ஏன் தேடுறாங்க மக்கள்? இது புரியாம தேடிட்டு இருக்காங்கயா. சனி மாறிட்டாருன்னா அள்ளி கொடுத்துரும், கொட்டிட்டு போயிடும், இல்லைன்னா நம்ம அழிச்சிட்டு போயிடும். இல்ல மகர ராசிக்காரங்க எத்தனையோ பேர் வாழ்ந்தவங்களை காட்ட முடியும், மகர ராசிக்காரங்க தொந்தரவானவங்களையும் காட்ட முடியும். அப்போ அவங்களுடைய கர்ம வினை, பிளானட் பொசிஷன், இதெல்லாம் தான் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. கும்பத்திலே நிறைய பேர் வீடு கட்டி பிசினஸ் சூப்பரா வந்தவங்க நல்லா இருக்காங்க. கும்பம் எப்பவுமே தெம்பாதாங்க. கும்பத்துக்கு வந்து ஒரு பலம், ஏன்னா நிறைகுடம். நீங்க தீர்த்தம் எடுக்கணும், காவடி எடுக்கணும், கும்பாபிஷேகம் பண்ணணும்னா கும்பம் தேவை. நிச்சயமா. உங்களை புனிதமாக்குவது கும்பம். நிச்சயமா. உங்க கூட ஒரு கும்பம் இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கலாம். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா, கும்பத்துக்கார ஒருத்தர் கூட்டு போனா இடம் முடிஞ்சிடும்லாம் சொல்லிருக்கீங்க. உண்மை. நான் அதுக்கு உதாரணமா ஒருத்தர் கும்பம் லக்னம் ராசிக்காரங்க கூட டிராவல் பண்றாங்க, வருவாங்க. உண்மையிலேயே அது போகும்போதெல்லாம் பாசிட்டிவா நடக்குது. இப்ப இதை பார்க்குற உறவுகள் எங்க கூட தான் ஒரு கும்பம் இருக்கு, என்ன அழிக்கிறதுக்குனே வந்திருக்கு, அது வேற கணக்கு. உங்க லக்னத்துக்கும் உங்க ராசிக்கும் உங்க தாராபலத்துக்கு அவர் செட் ஆகாம இருக்கலாம். ஆனா பொதுவா கும்பம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11 லாபம். லாபம் தான் நிச்சயமா. அதனாலதான் யோசிச்சு பாருங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும், உங்க எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும்,
லாபமா நீங்க வாழணுங்கிறதுக்காக கும்பகோணத்துல தான் அத்தனை கோயில் இருக்கு. ஆமா 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 யோசிச்சு பாருங்க. ஆமா. லாபத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கும்பகோணத்துல ஏன் இவ்வளவு கோயில் அமையணும்? ம் வேற ஊரே இல்லையா கோயில் அமையலுக்கு? கும்பகோணம்னு ஏன் பேர் வாங்கணும்? நவகிரகமாகட்டும், தோஷத்தை நீக்கிறதாகட்டும், கர்ம வினையை போக்குறதாகட்டும், எந்த கோயிலுக்கு நீங்க போறதுனால கும்பகோணம்னு ஒரு ஏரியாவை ஏங்க வச்சாங்க? நிச்சயமா. காரணம், கும்பம் என்பது கோபுரம், அருமை. கும்பம் என்பது கலசம், கும்பம் என்பது கர்ம வினை நீக்குகின்ற இடம், 11ஆம் இடம் லாபம், நம்மளுடைய அபிலாசைகள் நிறைவேறுகின்ற இடம். அருமைங்க. அந்த இடத்துக்கு கும்பகோணத்துல நீங்க நாள் பார்த்து கரெக்டா போகணும். சந்திராஷ்டமம் தண்ணிக்கு போய் கோயில் போயிட்டாங்கன்னு என்னங்க செய்ய முடியும்? நிச்சயமா நிச்சயம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நமக்குன்னு ஒரு டே, நல்ல நாள், அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணு. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட, உங்களுக்கு நிறைவானவங்க கிட்ட, உங்க மனசுக்கு பிடிச்ச ஜோசியர், குடும்ப ஜோசியர், நண்பர்கள்கிட்ட போய் கேளுங்க. நான் இந்த என் ஜாதகப்படி நான் எப்போ போகணும், போனால் எனக்கு என்ன நடக்கும், நல்லது எப்போ நடக்கும் கேட்டுட்டு தாராளமாக போயிங்க. 1,50,000 செலவு பண்ண வேணான்னு சொல்றேன். நம்ம பரிகாரமா அப்படி சொல்ல மாட்டோம். பரிகாரமே அப்படி இல்லைங்க, என் ஹிஸ்டரியிலேயே கிடையாது. போங்க, விளக்கு போடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. யாராவது குருக்கள் நம்பர் கேட்டா கூட நான் ரெஃபர் கொடுக்கறது இல்லை. ஆனா ரொம்ப பிடிச்ச குருக்கள் ஒருத்தங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன் சொல்லிடுவேன். இவங்க கிட்ட போங்க, மன நிறைவா இருக்கு, அது நான் பார்த்து அங்க அனுபவிச்ச இடமா இருக்கு, நல்லா பண்றாங்க, பெரிய ஆசைப்படுறது இல்லை, நல்லா கொண்டு போறாங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி போகும்போது மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு. நிச்சயமாக அவங்க நல்லா இருக்கணும். என்ன பிடிக்குது பிடிக்கல, என் நிகழ்ச்சி பார்க்குறாங்க பார்க்கல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னை பிடிக்காதவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிடிக்குமானால் அங்கேயே இந்த பிரபஞ்சத்தில் அடியேன் வெற்றி பெற்றவன். நிச்சயமாங்க, நிச்சயமா. நெஞ்சாத நன்றிகள் ஐயா. உங்க பொண்ணான நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு நெஞ்சான நன்றிகள். சுகமே சொல்வையா. நன்றி ஐயா.